ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி. இது சப்பாத்திக்கு சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை நான் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். குடமிளகாய் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி வெங்காயத்தையும் நான் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாய் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வெந்தால் போதும். பாருங்க, லைட்டாக வந்துட்டு இப்போ இதை வெளில எடுத்துடலாம். இதே எண்ணெய் சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு நான் குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிட்டு நான் இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். மசாலா சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுங்க. மசாலா கரைஞ்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து மசாலா சேர்க்கையிலே சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். கம்பல்சரி இந்த கிரேவிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆச்சும் தயிர் சேர்க்கணும். இப்போ இந்த கிரேவியை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க குடமிளகாயும் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். திரும்பவும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெறும் 15 நிமிஷத்துலேயே ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தியோட இந்த மிளகாயும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்ம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.